Good morning all. Today 14 October 2025. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோ பிபனாசி லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரோபோவோட இன்கார்பரேட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த லெவலை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு லெவல் வந்தது. அந்த லெவலில் நம்ம ஒரு லைன் போட்டாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த செல் சிக்னல் கிட்டத்தட்ட 62%, தட் இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஸோ பிபனாசி லெவலில் 62.78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். 50, 62 அண்ட் 78 கரெக்டாக மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் லைனில் டாட் ஏரோ லோயரில் வச்சுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி கீழ் நோக்கி வருது. ஸோ இங்கே ஆரம்பித்த ரேலி உங்களுக்கு 56,886லேருந்து லோ வந்து 750, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து ராலி இங்கே நடந்திருக்கு. ஸோ ஈஸியாக ரோபோ இதை ஆட்டோமேட்டிக்காக இந்தி மணியில் பிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து எதுவுமே ஸ்ட்ரைட் ப்ரைஸ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரோபோவில் செட் பண்ணிட்டோம்னா இந்தி மணியில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து நமக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி இது எடுத்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். சரி, நிஃப்டி சைடு எப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் என்ன அப்படின்னா எஸ்டர்டே ஹை 23%. பிபனாசியோட லீஸ்ட் லெவல் வந்து என்னன்னா 23%. அந்த 23% விட்டு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா கீழே வந்துடும். சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பை சிக்னல் வந்தது. ஆனால் அதனால் மேல் நோக்கி போக முடியலை. ஏன்னா அங்கே R1 வந்து இருக்கிறதுனால R1 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக முடியலை. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட 0% போட்டுட்டான். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு வெரி வெரி லெஸ். அப்போ ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் சிக்னல் எடுத்துருச்சு. இப்போ இது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம 2 லாட் போட்டோம்னா மல்டிப்ளையர் 4 லாட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோ அந்த சைடு எடுத்துட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும், சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ இங்கே எடுத்தது திருப்பி இங்கே வர்றப்ப இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. கரெக்டாக S1ல வச்சுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே மேலே போகுது. அப்போ இது மேல் நோக்கி போகணும் அப்படின்னா நிஃப்டி இது வந்து பிவோட்டையும் 50%ஐயும் பிரேக் பண்ண மட்டும்தான் இது மேல் நோக்கி போகும். அன்டில் அன்லெஸ் இது கீழ் நோக்கி தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் இங்கே சொல்லியிருக்கேன். 38% உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் 56,861 பிரேக் பண்ண மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகாது. ஸோ இன்றைக்கி ஓவரால் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த செட்டப் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலு நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் டெய்லி நடக்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம்.